இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கே தெரியல. எங்கேயோ போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரோனும் RS5 கிம்பல் அண்டு R6 கேமரா இருக்குது. அதை வச்சு என்ன வீடியோ ஷூட் பண்ணுறதுன்னு தெரியல. போய் அங்கே என்ன ஷூட் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கிளம்பிட்டோம். ஏய் கேமரா ஆங்கிள் ஏய் இப்போ சொல்கிறா. வெல்கம் டு ஹேங்கோவர். வெல்கம் டு ஹேங்கோவர். கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நண்பர்களே. இப்போ எங்கே போகிறோம்? அழகுமலை. அழகுமலைக்கு போய்கிட்டு இருக்கோம். அழகுமலையில் அந்த லொக்கேஷன் நல்லா இருக்கும்னு தலைவன் சொன்னாப்புல. அங்கே போகிறோம், ட்ரோனையும் பறக்க விடுறோம், நம்ம கிம்பலை வச்சு சினிமேட்டிக் ஷாட்ஸ் என்னென்ன எடுக்க முடியுமோ அதையும் எடுக்கிறோம். மெயினாக லேண்ட்ஸ்கேப்பில். லேண்ட்ஸ்கேப்பில் இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி போர்ட்ரேட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க. லேண்ட்ஸ்கேப்ஸ் தான் வந்துட்டு உண்மையான பிக்சர் குவாலிட்டியும் சரி, பிக்சர் அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸையும் லேண்ட்ஸ்கேப்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். தலைவன் ஒரு சூப்பரான ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர். இவன் கூட தான் இப்போ நான் இருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனலில் என்னென்ன அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ நம்ம முதலிபாளையம் பிரிவிலேருந்து கொடுவாய் போகிற ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம். ரோடு நீட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஆமாம், இந்த ரோட்டில் போனால் டிராஃபிக் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நண்பர்களே, நம்மன்ட்டு இல்லை, நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் அண்டு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயர்ஸ் எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா, வெளியூர் அங்கங்கெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க, எல்லாம் ஓகே. ஆக்சுவலாக அவங்க ஊர்லேயே நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வெளியே தெரிய வைங்க. இப்போ நாங்களும் அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஒரு பிளான் இருக்குது. இதை வந்து ஒரு சீரீஸாகவே கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது. இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அவங்கவுங்க ஊரில் இருக்கிற ஹிடன் ஸ்பாட்ஸை நீங்கள் தெரிய வைங்க. அதே மாதிரி ஆக்சுவலாக தெரிய வைங்கன்னா தெரிய வச்சுட்டு கம்முன்னு விட்டுறணும். இதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்லாம் பண்ணி ஊரே க்ளோஸ் பண்ற லெவலுக்கு வச்சிடாதீங்க. அது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஊருக்கே பிரச்சனை. மெயினா அந்த இடத்துக்காரனுக்கு பிரச்சனை. அந்த இடத்து பார்த்துக்கு அதான் இடத்துக்காரனுக்கு பிரச்சனை. அது என்னமோ ஒரு தொட்டிப்பாலம்னு சொல்லிட்டு, அது என்ன இடம்? அது தொட்டிப்பாலம். அந்த இடத்த மூட வச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப அந்த உடுமலைப்பேட்டை கிட்ட இருந்த அந்த சன்ஃப்ளவர் கார்டனு அதுவும் போச்சா? அதுவும் போயிடுச்சு. அதுவும் ஓனர் வந்து இனிமேல் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆமா இன்ஸ்டால அந்த வீடியோ வந்தது. பாட்டிப்பாலம் வந்துட்டு இது வந்து நிறைய பேர் உள்ள பூந்து செடிகளை இது பண்ணாங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணாங்க. ஆமா. ஆனா தொட்டிப்பாலம் என்னன்னா ஒரு பெரிய ஸ்கேல்னா பசங்க நிறைய பேர் போறதை தாண்டி குடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற இந்த வாழைத்தொப்பு இதுல எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றது, அப்புறம் சாப்பிட்ட பொருள் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றது, அப்புறம் குடிச்சிட்டு அந்த இடத்துல லோக்கல்ல இருந்தவங்க கூட சண்டை போட்டது, இதெல்லாம் தான் காரணமா இருக்கு. இப்போ ஓப்பன் பண்றேன்னு சொல்றாங்க, போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா அது எனக்கு கன்ஃபார்மா தெரியல. இன்ஃபர்மேஷன் கரெக்டா சொல்றோம், கேட்டு சொல்றோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோபில இருக்காங்க, அவங்க கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். முடிஞ்சா அதை போய் கவர் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட், அந்த கவர் பண்ணி பார்க்குறோம். அது வந்து ஓப்பனா இல்லையான்றது சொல்றோம். நாங்க ஓப்பன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டு ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. எங்க மேல பழி வந்துரும். எங்க போனாலும் ரெஸ்பான்சிபிளா இருங்க. போனோமா எதுக்கும் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம போனோமா, நம்ம எதுக்கு போனோமோ அதை போயிட்டு நம்மளுக்கான தேவையான வீடியோஸை எடுத்துட்டு யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் எந்த டேமேஜும் பண்ணாம வந்துட்டீங்கன்னா அந்த பிளேஸ் வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆமா, இல்ல அப்படின்னா உங்களை தவிர பின்னாடி வர யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக கைஸ், இப்போ நாங்கள் அழகுமலை வந்துட்டோம். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா கைஸ், இதுதான் அழகுமலை. இங்கே வந்து இப்போது ட்ரோன் விட்டா எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். அடே, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். வந்து கத்த போகிறாங்க. ட்ரோனு வேகமாக கையோடு வர்றேன் நான். ஆனால் இடம் பர்ஃபெக்டாக இருக்குதுடா, சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. தென்னந்தோப்பு. வாய்க்காலா? போகலாம், வாய்க்காலுக்கு போகலாம். இப்போ மாப்பிள்ளை கிணறு இருக்குடா, கிணத்துக்குள்ளே ட்ரோன் இருக்குமா? என்னன்னா
என்னன்னா அந்த வாய்க்கால் இருக்கு, அந்த வாய்க்கால் சேஃப்டியான இருக்கும். ஏன்னா எப்போ தண்ணி அதிகமாகும் எப்போ கம்மியாகும்னே தெரியாது. நீச்சல் தெரியும், சேஃப்டியாக குளிக்க முடியும் அப்படின்னா குளிக்கலாம். சத்தியமாக எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது. தேவையில்லாமல் எதுக்கு போகிற இடத்துல தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு வேணாம். ஆக்சுவலாக கைஸ், இந்த தோட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். தோட்டத்துக்காரங்க 2 பேர் வந்தாங்க. ஒரு அண்ணன் வந்தார் ஃபஸ்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டுக்கு எடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். நாங்கள் பயந்துட்டோம் ஒரு நிமிஷத்தில். ரெண்டாவது ஒரு பாட்டிமா வந்தாங்க. ஒரு நிமிஷம், சன்செட்டு சூப்பராக இருக்குது, ஒரு நிமிஷம் பாருங்கள். ரெண்டாவது ஒரு பாட்டிமா வந்தாங்க. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு வாய்க்கால் இருக்கும், அங்கே சூப்பராக இருக்கும், அங்கேயும் படம் நல்லா பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா கொடுத்த ஐடியா நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போ அங்கே தான் போகிறோம். அங்கே போய் அந்த ஷாட்டும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். நம்ம நண்பன் எதையோ சூப்பராக பார்த்துட்டான். அதனால் கிம்பலை விடாமல் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் என்ன எடுக்கிறான்றது எனக்கு பிடிபட மாட்டேங்குது. அவனே வீடியோவில் கொடுப்பான், அப்புறம் பார்த்துக்குருவோம். ஆக்சுவலாக நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இது ஒரு சன்செட் டைமு. சூரியன் அஸ்தமனம் ஆகிறது சூப்பராக இருக்குது. புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எங்க தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா? இந்த வீடியோ அப்லோட் பண்ணனா செருப்படி கன்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வயலில் நின்று நாங்கள் வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, என் உடம்பு ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன செவ்வெரும்பு ஏறிக்கிச்சு. நண்பனுக்கும் அதே நிலமை தான். அங்கங்கே கடிக்குது, பனியன்குள்ளெல்லாம் ஏறிக்கிச்சு, அங்கங்கே கடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டம்தான் கைஸ். இதை எதையுமே வெளிக்காட்டாமல் ஒருத்தன் கார் ஓட்டிகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, பெரிய ஆளு தான் நீ. இங்கே பார்த்தியா வாய்க்காலில் ஃபுல்லாக அழுதுட்டாங்க. ஆஹா, வாய்க்காலில் நல்லா தண்ணியும் போகுது, விளையாடவும் செய்கிறாங்க. இங்கே நின்று நம்ம ட்ரோனை பறக்க விட்டோம்னா பூரா கும்பலும் நம்ம மேலே தான் கண்ணு வைக்கும். என்ன பண்ணலாம், கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம். ஆக்சுவலாக நண்பர்களே, நம்ம இப்போ இந்த வாய்க்காலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த பக்கம் ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, லேடிஸும் இருக்காங்க. அதனால் அந்த பக்கம் நம்ம ட்ரோனை பறக்க விடல. அந்த தோட்டத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் பறக்க விட்டுட்டு இருந்தேன் இத்தனை நேரம். இப்போ இங்கே வந்து கிம்பலுக்கு வேலை இல்லைங்கிறங்காட்டி நண்பன் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இதோட ஷாட்ஸையும் உங்களுக்கு போடுறேன். தண்ணி நல்லா தான் போயிட்டுருக்கு, காட்டுறேன் பாருங்கள். ஆரறிவென்றே அலட்டாமல் எளிதாய் நானும் ஓருயிர் என்றே இருப்பேனே. ஹாய் நண்பர்களே, ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டை முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ரிட்டன் வீட்டுக்கு போகிற இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அழகுமலை கோயிலில் அந்த லைட்டு போட்டிருக்காங்க, ஓமுருகா லைட்டு ஆன் பண்ணிட்டாங்க. அதை வந்து நண்பன் ட்ரோனை விட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். சூப்பராக இருக்குது. அப்போ பார்க்குறதுக்கு ட்ரோனில் எப்படி இருக்குன்னு தெரில. அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு.